அயனார் துணை சீரியல்ல இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். பல்லவன் ரொம்பவே சோகமா இருந்திருக்கிறாங்க. அப்போ நிலா சொல்றாங்க, விடுடா பல்லவா, எதுக்காக சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்க, படிக்கிற வேலையை பாருடான்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. எங்க யாராவது இப்படி ஆறுதல் சொல்லுவாங்களா? சோழன் உடனே சொல்றாங்க, டே பல்லவா, இதை விட பெட்டரான பொண்ணு நல்லாவே கிடைக்கும் உனக்கு, அதனால தான் இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நிலா சொல்றாங்க, யாராவது இப்படி கூட ஆறுதல் சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க, டே பல்லவா, நான் சொன்னது ஆறுதலா இருக்கா, உன் அண்ணி சொன்னது ஆறுதலா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணன் சொன்னது தான் ஆறுதலாக இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ உடனே பல்லவன் சொல்கிறாங்க, அதெல்லாம் உன்னை தான் பிடிச்சிருக்கான், அதனால தான் பேசுறதுக்கே என்கிட்ட ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. பல்லவன் சொல்கிறாங்க, இது தெரியாமல் நீனு வானதி கிட்ட போயிட்டு இதை சொல்லிட்டு வானதி போய் அந்த பொண்ணை திட்டி அந்த பொண்ணு இப்போ தான் உன்னை தான் லவ் பண்ணுறன்ற மாதிரி இல்லை சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்ட சோழன், கொஞ்சம் அழகாக இருந்தால் நம்மலாம் பொண்ணுங்களுக்கு பொறுக்கிறதில்ல போலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலாக்கு ஒரு பக்கம் கடுப்பாகுதாங்க. அப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு உடனே நிலா அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாங்க, ஓ பொசசிவ் ஆகுதுடா, சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா இப்படி கடுப்பாகி எந்திரிச்சு போயிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பற்றி சொல்கிறாங்க பாண்டியன். அப்போ சோழன் சொல்கிறாங்க, ஆமாம், தான் புருஷனை ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்தா பொசசிவ் ஆகாமல் இருக்குமாடா, அதனால தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, இனிமே உன்னை கையிலே பிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து சேரன் அண்ணாக்கு கால் வருது. அந்த புரோக்கர் கால் பண்ணிவிட்டு, பொண்ணு வீட்டுக்காரங்க நாளைக்கு உங்கள் வீடை பார்க்கறதுக்காக வராங்களான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட சேரன் அண்ணா, என்ன இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாப்பா, அதுதான் அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சிருச்சு இல்லை, இதுக்கு மேலே வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, நான் இன்னும் வீட்டில் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்பா நீ இப்படி பண்ணுற, கண்டிப்பாக நாளைக்கு வரதான்ப்பா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிண்ணே, நான் ஏதாவது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சேரன் மனசில் நினைக்கிறாங்க, நான் எப்படி வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேலாம் இதை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாண்டியனும் பல்லவனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நிலா வராங்க. என்ன டைம் ஆகுது, என்ன யாருமே தூங்காமல் இருக்கீங்க, அண்ணன் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணன் வெளியே இருக்குங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது சோழன் ரொம்பவே ஹாப்பியாகி கத்துறாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், இந்த மாதிரி தான் என்னை ஒரு பொண்ணு பார்த்துச்சுல, அந்த பொண்ணோட பேர் கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. காயத்ரி, காயத்ரி சோழன், சோழன் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நிலாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. அதுக்கப்புறம் சீக்கிரமாக தூங்குறீங்களா, இல்லை அந்த ஃபோனை எடுத்து சுற்றி எல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதுக்கு பயந்துட்டு, நான் சரிங்க நாங்கள் தூங்குறோம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் சேரன் எல்லாருக்காகவும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ பல்லவன் போயிட்டு, அண்ணன் லஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வெறும் டிஃபன் பாக்ஸை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி சேரன் தனியாகவே பேசிகிட்டு இருக்காங்க. நிலா போயிட்டு, அண்ணன் என்னென்ன தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது விஷயம்னா சொல்லுங்கண்ணே, நான் எங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் மனசில் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாகவே சத்தமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல்லவன் கேட்டதுக்காக வெறும் டிஃபன் பாக்ஸை கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு இல்லாதனால, என்னென்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா, ஏதோ ஒரு யோசனையில் இருந்துட்டேன், வேலை டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையான சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து சோழன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு போகிறாங்க. அப்போ கேட்குறாங்க, நான் எங்கே போகிறேன்னு தெரியுமா, நிலா நீங்கள் கேளுங்க, நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு, எங்கே வேலைக்கு தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அந்த பொண்ணு என்னை பார்த்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நிலாக்கு ரொம்பவே கோவம் வருது. சேரன் உனக்கு தானே கல்யாணம் ஆயிடுச்சு, எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணுறது ரொம்ப தப்புடான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நிலா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் நிலா கிட்ட வேணா கேளுங்க, நமக்கு நடந்த கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் கல்யாணம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, நானும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வேணா நிலா கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், எங்களுக்கு நடந்த கல்யாணம் இல்லை, ஆனால் கல்யாணம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பின்ன என்னென்ன, நானும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது, நான் போயிட்டு அந்த பொண்ணை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. உடனே நிலா போயிட்டு சோழனை போட்டு அடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.